ஹலோ மக்களே! வெல்கம் டு அத்தம்மாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு ரெசிபி தாங்க வீட்லயே எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ரெடிமேட் தட்டுவடையில தாங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு நமக்கு 2 சட்னி தேவைப்படும். ஒண்ணு புதினா சட்னி, இன்னொன்னு தக்காளி சட்னி. இது 2ம் நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புதினா சட்னி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சமா உப்பும், ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கிறேன். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் ரெட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சூப்பராக வதங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடிமேடாக தட்டுவடையும் ரெடியாக இருக்குது, 2 சட்னியும் ரெடியாக இருக்குது. இப்போ நடுவில் வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2லேருந்து 3 கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை பீட்ரூட்டை நான் துருவி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். இப்போ இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கூடவே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு வடை எடுத்து இது மேலே க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டஃப் வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், பீட்ரூட்டு, ஆனியன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சமாக எடுத்து அது மேலே வச்சுட்டு இப்போ இன்னொரு தட்டு வடை எடுத்து அது மேலே ரெட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.